இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. சரவாக்கில் அதிரடி சோதனை. 35 மில்லியன் ரிங்கிட் மதிப்பிலான கடத்தல் பொருட்கள் சிக்கின. 14 பேர் கைது. சரவாக்கில் மேற்கொள்ளப்பட்ட அதிரடி சோதனைகளில் 35 மில்லியன் ரிங்கிட் பெருமானம் உள்ள கடத்தல் பொருட்களுடன் 10 வெளிநாட்டவர்கள் உட்பட 14 பேர் கைதாகினர். மே 20 முதல் 23 வரை 4 இடங்களில் அச்சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. பறிமுதல் செய்யப்பட்ட கடத்தல் பொருட்களில் மதுபானங்கள், சிகரெட்டுகள், உதவித்தொகை பெறப்பட்ட டீசல் ஆகியவையும் அடங்கும். இவ்வேளையில் இவ்வாண்டு ஜனவரி முதல் நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்ட அத்தகைய 82 சோதனை நடவடிக்கைகளில் பல்வேறு குற்றங்களுக்காக 185 பேர் கைதானதாக புக்கித் அமான் கூறியது. அந்த காலகட்டம் நெடுகிலும் பறிமுதல் செய்யப்பட்ட கடத்தல் பொருட்களின் மதிப்பு மட்டும் 23 கோடி ரிங்கிட்டை தாண்டும் என கூறப்படுகிறது. இதுபோன்ற கடத்தல் நடவடிக்கைகளை முறியடிக்க போலீஸ் தொடர்ந்து போராடும். அதற்கு பொதுமக்களின் ஒத்துழைப்பும் முக்கியம் என புக்கித் அமான் கேட்டுக்கொண்டது. வெயிலில் நிற்க தண்டனை விதித்த ஆசிரியர் 5ஆம் வகுப்பு மாணவன் மருத்துவமனையில் அனுமதி. அம்பங் ஜெயாவில் உள்ள பள்ளி ஒன்றில் ஆசிரியரால் திடலில் வெயிலில் காயுமாறு தண்டனை விதிக்கப்பட்ட 5ஆம் வகுப்பு மாணவன் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். அச்சம்பவம் கடந்த ஏப்ரல் 30ஆம் தேதி நிகழ்ந்திருக்கிறது. தானும் தனது நண்பனும் காலை 10 மணியில் இருந்து நண்பகல் 12:50 வரை வெயிலில் காய வைக்கப்பட்டதாக மகன் கூறியதாக தாயார் மோகனா தெரிவித்தார். வேறொரு மாணவன் தம்மை அடித்ததாக அந்த ஆசிரியரிடம் புகார் செய்ய போன என் மகனை அவர் திடலில் சுட்டெரிக்கும் வெயிலில் நிற்க வைத்து விட்டார் என மோகனா கூறினார். அப்போது சூடு தாங்காமல் தலை சுற்றுவதாக மகன் கூறியும் ஆசிரியர் கண்டுகொள்ளவில்லை என்றார் அவர். மகன் பலவீனமாக இருப்பதை கண்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற போது அவன் ஹீட் எக்ஸாஷன் எனப்படும் வெப்ப சோர்வால் பாதிக்கப்பட்டிருப்பது உறுதிப்படுத்தப்பட்டதாக மோகனா கூறினார். மகனின் உடல் பாதிக்கும் அளவிற்கு ஆசிரியர் தண்டனை விதித்திருப்பது சற்று அதிகபட்சமே என ஏமாற்றம் தெரிவித்த அம்மாது அவ்விவகாரத்தை கல்வி அமைச்சு உள்ளிட்ட தரப்புகள் கவனிக்க வேண்டும் என்றார். இதுகுறித்து அவர் போலீசிலும் புகார் செய்துள்ளார். அதனை உறுதி செய்த அம்பாங் ஜெயா போலீஸ் அச்சம்பவம் 2001 சிறார் சட்டத்தின் கீழ் விசாரிக்கப்படுவதாக கூறியது. பங்சாரில் புயல் காற்று, அடுக்குமாடியின் கூரை பறந்து போய் விழுந்ததில் வாகனங்கள் சேதம். கோலாலம்பூர் பங்சாரில் நேற்று மாலை கடும் மழையின் போது வீசிய புயல் காற்றில் அடுக்குமாடி குடியிருப்பின் மேற்கூரை பித்துக் கொண்டு பறந்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. பறந்து போற கூரையின் ஜிங்க் தகடுகள் கீழே விழுந்ததில் 6 கார்களும் 3 மோட்டார் சைக்கிள்களும் சேதமடைந்தன. நல்ல வேளையாக யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. பங்சார் புத்ரரியா அடுக்குமாடி குடியிருப்பின் 94வது பிளாக்கில் நிகழ்ந்த அச்சம்பவத்தின் காணொளிகளும் புகைப்படங்களும் சமூக ஊடகங்களில் வைரலாகி உள்ளன. பெரிய சத்தத்துடன் கூரை பறந்து சென்று விழுந்ததை கண்டு ஒரு கணம் அதிர்ச்சியில் உறைந்து போனதாக அங்குள்ள மக்களில் சிலர் கூறினர். 22வது மாடியில் உள்ள ஒரு வீட்டின் கூரை முற்றிலுமாக பீத்துக் கொண்டு பறந்திருப்பதால் அவ்வீட்டின் உடனடியாக பழுது பார்க்க வேண்டி இருப்பதாக குடியிருப்பாளர்கள் சங்கம் கூறியது. அக்கூரைகள் 10 முதல் 20 ஆண்டுகள் பழமையானவை என்றும் கூறப்படுகிறது. அச்சம்பவம் குறித்து DBKL-இடம் புகார் செய்யப்பட்டுள்ள வேளை லெம்பா பந்தாய் நாடாளுமன்ற உறுப்பினர் சார்பில் உரிய உதவிகள் வழங்கிட நடவடிக்கை அறையும் திறக்கப்பட்டுள்ளது. மடானி அரசாங்கத்தின் கீழ் மக்களுக்கு புதிய வரிச்சுமை இருக்காது, பிரதமர் உத்தரவாதம். அரசாங்கம் மக்களுக்கு புதிய வரிச்சுமையை ஏற்படுத்த விரும்பவில்லை. மாறாக நியாயமான, அதே சமயம் அவர்களின் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் இலக்கு வைக்கப்பட்ட மானிய திட்டங்களை அமுல்படுத்தும் என பிரதமர் ஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் கூறினார். அண்மையில் அறிவிக்கப்பட்ட டீசலுக்கான இலக்கு மானியம் கூட மீனவர்கள், சிறு தோட்ட விவசாயிகள், டாக்ஸி ஓட்டுநர்கள் உள்ளிட்ட குறைந்த வருமானம் பெறுவோருக்கு அவ்வரி விதிப்பில் விலக்கு அளிக்கப்பட்டிருப்பதை அவர் சுட்டிக்காட்டினார். கிட்டத்தட்ட 10 லட்சம் மக்களுக்கு அந்த டீசல் வரியில் விலக்கு அளிக்கப்படுகிறது. அரசாங்கம் வழங்கும் மானியங்களை பணக்கார வர்க்கத்தினர் மற்றும் தொழில்துறை ஜாம்பவான்கள் அனுபவிப்பதை தடுப்பதே மடானி அரசின் நோக்கம் என்றார் அவர். மலாக்காவில் நடைபெற்ற மடானி பேரவையில் உரையாற்றிய போது ஸ்ரீ அன்வார் அவ்வாறு கூறினார். சுவாச உதவி கருவியுடன் 11 மாத குழந்தையை மோட்டார் சைக்கிளில் கூட்டிச் சென்ற பெற்றோர் தலைமறைவு. கெடா அரோஸ்டாரில் 11 மாத குழந்தைக்கு சுவாச உதவி கருவி பொருத்தப்பட்ட நிலையில் மோட்டார் சைக்கிளில் வைத்தே அதனை மருத்துவமனைக்கு கூட்டி சென்று வந்த ஜோடி தலைமறைவாகி விட்டதாக சந்தேகிக்கப்படுகிறது.
அப்பெற்றோரின் இயலாமை பிரதமரின் கவனத்திற்கு சென்ற நிலையில் அவ்விருவரையும் தொடர்பு கொள்ள ஊடகங்கள் மேற்கொண்ட முயற்சியும் தோல்வியில் முடிந்திருக்கிறது. கைபேசியில் அழைத்தாலும் அவர்கள் அழைப்பை எடுப்பதில்லை என கூறப்படுகிறது. 35 வயது அவ்வாடவரின் வீட்டை கண்காணித்ததில் அவர்கள் அங்கில்லை என தெரிய வந்திருப்பதாக செப்ரென் கோத்தாக்வாலா மிக்கெடாவில் உள்ள மசூதியொன்றை சேர்ந்தவர் கூறினார். ஆஸ்துமாவால் பாதிக்கப்பட்ட அந்நபரின் தாயார் மட்டுமே அக்கம் பக்கத்தாரின் உதவியுடன் அங்கு தனியாக இருப்பதாக சொன்னார். எனவே அவர்களுக்கு தேவைப்படும் உதவிகளை வழங்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது என்றார் அவர். நாட்பட்ட நுரையீரல் பாதிப்பால் அவதியுறும் மகனை சுவாச உதவி கருவியுடன் மோட்டார் சைக்கிளில் வைத்து மருத்துவமனைக்கு தாயும் தகப்பனும் கொண்டு சென்றது கடந்த ஞாயிற்றுக்கிழமை வைரலானது குறிப்பிடத்தக்கது. மக்களின் ஒற்றுமையை வலுப்படுத்தி அதனை கட்டி காக்குமாறு இளைஞர்களுக்கு பிரதமர் அறைகூவல். இனவாதம் மதவாதம் போன்ற குறுகிய சிந்தனையும் வரம்பு மீறிய மாநிலவாதமும் வெறுப்புணர்வை தூண்டி நாட்டின் ஒற்றுமையை சீர்குலைத்துவிடும். எனவே மக்கள் அதற்கு ஒருபோதும் இடம் கொடுக்க கூடாது என பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வலியுறுத்தியுள்ளார். மதவாதமும் இனவாதமும் நிச்சயம் நம்மை உயர்ந்த இடத்திற்கு கொண்டு செல்லாது. அதே போலதான் மாநிலவாதமும். என் மாநிலமே சிறந்தது, எங்களை யாரும் தொட முடியாது என மற்ற மாநிலங்களை சினமூட்டும் வகையில் நடந்து கொள்வதும் அழிவிற்கு இட்டு செல்லும். அப்படி நடந்தால் பல்லின மக்கள் அரவணைத்து நம் முன்னோர்கள் கட்டி எழுப்பிய இந்த பெருமை மிகு தேசம் பாழாகிவிடும் என பிரதமர் எச்சரித்தார். இந்த ஒற்றுமையும் புரிந்துணர்வும் காலத்திற்கும் கட்டி காக்கப்படுவதை இளைய தலைமுறை உறுதி செய்ய வேண்டும். மக்கள் ஒன்றுபட்டால் தேசமே வளம் பெறும், பிளவுபட்டால் அது அழிந்து போகும் என்பதை எந்நேரமும் நினைவில் கொள்ள வேண்டும் என்றார் அவர். தேசிய அளவிலான 2024 ஒற்றுமை வாரத்தை நேற்றிரவு ஜோஹர் பார்வில் தொடக்கி வைத்து உரையாற்றுகையில் டாக்டர் ஸ்ரீ அன்வார் அவ்வாறு கூறினார். பத்துமலை முருகன் சிலைக்கு முன் திருக்குரான் ஓதிய வெளிநாட்டு சுற்றுப்பயணி மன்னிப்பு கோரினார். ஸ்லாங்கூர் பத்துமலையில் முருகன் சிலைக்கு முன்பு நின்று கொண்டு திருக்குரான் ஓதி அக்காணொலி வைரலாகி சர்ச்சை ஏற்படுவதற்கு காரணமான வெளிநாட்டு சுற்றுப்பயணி அதற்கான மன்னிப்பு கேட்டுக் கொண்டுள்ளார். அப்தீன் என்ற பெயருடன் வலம் வரும் அந்த இன்ஃபுளுசர் தனது டிக்டாக் பக்கத்தில் அந்த மன்னிப்பு வீடியோவை பதிவேற்றுள்ளார். எந்த ஒரு மதத்தினரையும் சிறுமைப்படுத்தும் நோக்கம் தமக்கு இல்லை என அதில் கூறிக்கொண்ட அப்தீன், பத்துமலையில் இந்துக்களின் வழிபாட்டு இடம் என்பது தமக்கு தெரியாமல் போய்விட்டதாக கூறினார். அது ஏதோ வரலாற்று பூர்வ இடம்தான் என்றும் அங்கு யார் வேண்டுமானாலும் தனிப்பட்ட முறையில் வீடியோக்களை எடுத்துக் கொள்ளலாம் என்றெண்ணியே தாம் அவ்வீடியோவை பதிவு செய்ததாக அவர் சொன்னார். தான் செல்லும் பல இடங்களிலும் அப்படி குரான் ஓதுவது தமது பழக்கம் என்று கூறி அவர் கேட்டுக்கொண்டார். ஆனால் அச்செயல் இந்துக்களின் மனதை புண்படுத்தும் என தாம் எதிர்பார்க்கவில்லை, எனவே அவர்களிடம் மன்னிப்பு கேட்கிறேன் என்றார் அவர். கோலாலம்பூரில் உடம்பு பிடி மையம் என்ற போர்வையில் ஒழுங்கீன நடவடிக்கை, 51 பேர் கைது. கோலாலம்பூர் ஜாலான் பாசார் புரு அவில் உடம்பு பிடி மையம் என்ற போர்வையில் 30 ஆண்டுகளுக்கும் மேலாக ஒழுங்கீன நடவடிக்கையில் ஈடுபட்டு வந்த மையத்தை குடிநுழைவுத்துறை முற்றுகையிட்டதில் 51 பேர் கைதாகினர். பொதுமக்கள் கொடுத்த புகாரை அடுத்து 3 வாரங்களாக உளவு பார்த்து அச்சோதனை மேற்கொள்ளப்பட்டதாக குடிநுழைவுத்துறையின் இயக்குநர் டாக்டர் ருஸ்லின் ஜூசோ கூறினார். கைதானவர்களில் மியான்மர், வியட்நாம், இந்தோனேசியா ஆகிய நாடுகளை சேர்ந்த 37 பெண்களும் அடங்குவர். அங்கு வரும் வாடிக்கையாளர்களுக்கு முதல் மாடியில் உடம்பு பிடி சேவையும் 2வது மாடியில் விலை மாதர்களின் சேவையும் வழங்கப்படுகிறது. அச்சேவையை பெற வாடிக்கையாளர்கள் 1 மணி நேரத்திற்கு 80 முதல் 150 ரிங்கிட் கட்டணத்தை செலுத்த வேண்டுமாம். கைதான அனைவரும் குடிநுழைவு சட்டத்தின் கீழ் புக்கிட் ஜாலில் குடிநுழைவு தடுப்பு முகாமில் வைக்கப்பட்டுள்ளனர். விசாரணைக்கு உதவ வருமாறு 5 உள்ளூர் ஆடவர்களுக்கும் நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. இடைநிலை பள்ளிகளில் தமிழ் ஆசிரியர்களை விரைந்து நியமிப்பீர். தமிழ் சார்ந்த இயக்கங்களின் பேரவை அவசர வேண்டுகோள். நாடு முழுவதும் உள்ள இடைநிலை பள்ளிகளில் தமிழ் மொழி ஆசிரியர்களின் கடுமையான பற்றாக்குறையை நிவர்த்தி செய்ய துரித நடவடிக்கை எடுக்குமாறு தமிழ் பள்ளிகள் சார்ந்த இயக்கங்களின் தலைமை கூட்டமைப்பு அரசாங்கத்தை வலியுறுத்தியுள்ளது. குறிப்பாக பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் மற்றும் கல்வி அமைச்சர் ஃபட்லினா சிடேக் ஆகியோரின் கவனத்திற்கு இவ்விவகாரத்தை கொண்டு செல்வதாக அதன் தலைவர் வெற்றிவேலன் தெரிவித்தார். சுல்தான் இட்ரிஸ் கல்வி கழகம் UPSIயில் இருந்து தகுதி பெற்ற 49 ஆசிரியர்களில் 25 பேர் கல்வி அமைச்சர் நேர்காணலில் கலந்து கொண்டுள்ளனர். ஆனால் அவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் இன்னும் வழங்கப்படவில்லை. அதோடு UPSIயில் பட்டப்படிப்பை முடித்த 40க்கும் மேற்பட்ட பட்டதாரி ஆசிரியர்கள் கல்வி அமைச்சின் நேர்காணலுக்காக காத்திருக்கின்றனர்.
நிலைமை இவ்வாறு இருக்க ஸ்லாங்கூரில் 100க்கும் மேற்பட்ட இடைநிலை பள்ளிகளில் பற்றாக்குறை கடுமையாக உள்ளது. குறிப்பாக சுகைலோங் இடைநிலை பள்ளியில் பிரச்சனை மிகவும் தீவிரமாக இருப்பதாக அது அவசரமாக கவனிக்கப்பட வேண்டும். பள்ளி நிர்வாகம், மாவட்ட கல்வி அலுவலகம் மற்றும் மாநில கல்வி அமைச்சின் அதிகாரிகளின் பொறுப்பற்ற தன்மையால் அங்கு 150 இந்திய மாணவர்கள் தமிழ் கற்கும் உரிமை மறுக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் ஸ்லாங்கூரில் அதிக எண்ணிக்கையிலான இந்திய மாணவர்கள் கொண்ட பண்டார் ரிங் சிங் இடைநிலை பள்ளி, ரெகோ காஜாங் இடைநிலை பள்ளி, பந்திங் தெலுக் டத்தோ இடைநிலை பள்ளி, பந்திங் தெலுக் பங்லிமா காராங் இடைநிலை பள்ளி, பண்டார் வந்திங் இடைநிலை பள்ளி ஆகிய 5 பள்ளிகளிலும் தமிழ் ஆசிரியர் பற்றாக்குறை பிரச்சனை நிலவுகிறது. அப்பிரச்சனை விரைந்து தீர்வு காண்பது அவசியம் என குறிப்பிட்ட வெற்றிவேலன், அதிகாரத்துவ காலதாமதத்தால் நமது மாணவர்கள் பாதிக்கப்படக்கூடாது என வலியுறுத்தினார்.